வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா பீட்ரூட் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ பீட்ரூட் ஜாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 பீட்ரூட்டை நான் தோல் சீவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. இடையில 2-3 வாட்டி திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வேகும். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க. திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு நம்ம அரைச்ச பீட்ரூட்டை இதில் ஊற்றிடலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்துடுறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வத்துற வரைக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு தண்ணி வற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம 200 கிராம் சுகரை போட்டுடலாம். சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணியாகும். மறுபடியும் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். திருப்பியும் தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கப்புறமா ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்றேன். புழிஞ்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி இந்தளவுக்கு ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பீட்ரூட் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜாம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பீட்ரூட் ஜாமை நம்ம ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம், சப்பாத்தியில் கூட தடவி ரோல் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.